வணக்கம். நவராத்திரியில் நவ திருப்பதி தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு 5வது நாள் நவராத்திரியில். ஆனால் நம்மளோட இது நவ திருப்பதி கணக்கில் பார்த்தோன்னா நேற்று ரெட்டை திருப்பதி பார்த்துட்டோம் இல்லையா? அதுலேயே ராகு கேது 2 இதுவும் சேர்ந்து வந்துடுறதுனால இன்றைக்கி நவ திருப்பதி கணக்கில் பார்த்தா இன்றைக்கி நம்ம 6வது இது வந்துடும். இன்றைக்கி எங்கே பார்க்க போகிறோன்னா திருக்குழந்தை. இப்போ திருக்குழந்தைங்கிறது பெருங்குளம்னு அழைக்கப்படுறது. பெரிய குளம் அங்கே இருந்தது, அதனாலேயும் பெருங்குளம். அந்த தாயார், அந்த பெருமாளை பற்றி தான் இன்றைக்கி சேவிக்க போகிறோம். இது குழந்தை வள்ளி தாயார், அவள் பேர்லேயே தான் ஊர் அழைக்கப்படுறது. நிறைய ஊரில் தாயாருக்கு ரொம்ப பெருமைங்கிறது இதிலருந்தே தெரியுது. நவராத்திரி தாயாரோட பெருமையை கேட்கணுமா? அதுக்கு தானே நம்ம இந்த தொடர் பார்க்குறோம். நவராத்திரி எல்லார இதுலேயும் தாயாரை நம்ம கண்டிப்பாக லக்ஷ்மி சரஸ்வதி இதுவாக வழிபட்டுருக்கோம். இப்போது இந்த பெருங்குளம் இதை பற்றிலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். பெருங்குளத்தில் என்னென்னா சனியோட பரிகார ஸ்தலமாக அந்த இடம் விளங்குறது. சனியை போல் கொடுப்பாரோ இல்லை கெடுப்பாரோ இல்லைன்னு சொல்லுவாள். சனி பகவானோட தோஷம் ஒவ்வொரு முறை ஜாதகத்துலேயும் சனி பெயர்ச்சியில் எங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லை அப்படிலாம் நினைக்கிறவாலும் எதுவுமே இல்லைன்னாலும் நம்ம இந்த சந்நிதியை ஒரு முறை கண்டிப்பாக போய் சேவிச்சுட்டு வந்துடணும். பெருமாள் நமக்கு எல்லா அனுகிரகமும் பண்ணுவார். இப்போ இந்த கதையை பார்க்கலாம். பெருங்குளத்தில் பெருமாள் மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாளாக இருக்கார். வேங்கடவானம் நல்ல உயரமாக திருப்பதியில் சேவிக்கிற மாதிரியே நல்லா இதுவாக இருக்கார். குழந்தை வள்ளி தாயாரும் அங்கே உட்காந்து அமர்ந்த திருக்கோலத்துலேயும் இருக்காங்க. குழந்தை வள்ளி தாயார் தான் தனி சந்நிதியாக நல்லா அந்த ஊருக்கே காவலுக்கு அவள் தான் எல்லாத்துக்குமே சிறப்புன்னு சொல்லிடுறான். இப்போது என்ன மாயக்கூத்தன் அவரோட பேர் என்னென்னா மாயக்கூத்தன், சோரநாதன், இதெல்லாம் உற்சவரோட பேர். எப்படிங்கிற கதை காரணத்தெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த ஊர் அந்த இடம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே திருத்தொலைவேல் மங்கலம் பார்த்தோம் இல்லையா நேற்றுக்கு, இரட்டை திருப்பதின்லாம். அந்த இடத்துக்குள்ளே ஒரு காடு மாதிரி உள்ள தனியாக இருக்கிற இடத்துக்குள்ளே தான் வேதசரனும் குமுதவல்லி அப்படி 2 பேர் அங்கே வசிச்சுன்னு இருக்கான். 2 பேர் ரொம்ப நல்ல பெருமாள் பக்தி, அருமையான இல்லறத்தை நல்லறமாக நடத்தின்னு இருக்கான். ஆனால் குழந்தையே இல்லை. அவளுக்கு ரொம்ப வருத்தப்படுறா. பெருமாளை சேவிக்கிறா, எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்கூடாதா அப்படின்னு. உடனே பெருமாள் தாயார்கிட்ட சொல்கிறேன், அவள் குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறா இல்லையா, இன்னும் மகாலட்சுமி நீ அவளுக்கு குழந்தையாப்பற, நான் உன்னை உரிய சமயம் வரும்போது கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரின்ட்டு கமலாவதி தாயாரா லக்ஷ்மி அவளுக்கு குழந்தையாக கிடைக்கிறான். நல்லா அந்த குழந்தைய நல்ல பண்போட அருமையாக வளர்த்துன்ருக்கான். வயசு வந்ததுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பார்க்கணுன்னு பார்க்குறா. பார்த்தா இவ ஆண்டாள் மாதிரி இல்லையா, தாயார் பிறந்திருக்கா இல்லையா, மானிடருக்கு பேச்சு விடுன்னு வாழ்வதில்லை அப்படின்னு சொல்லிடுறான். நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் பெருமாளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னுறான். சரின்ட்டு அவள் என்ன பண்ணான்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு தெரியாது இல்லையா அவள் தாயாருன்னு. அப்போ என்னென்னா இவ அந்த பாலிகாவனம்னு அந்த இடத்துல பாலிகைன்னா பொண்ணுன்னு சொல்லுவா இல்லையா, ஒரு இடத்துல தவம் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு பெருமாள் தான் வேணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பூஜைக்காக ஜலம் எடுக்கிறதுக்கு தொழிகளோட போகிறான். போகும்போது உரிய பருவம் எடுத்துன்னு என்ன பண்ணுறாரு, பெருமாள் அவளை பார்க்குறார். பார்த்தவொடனே கண்ணபிரான்னு பெருமாள்னு அவளோட பார்த்தவொடனே அவளுக்கு தெரிஞ்சிடுறது. வான்னு அவரை கூட்டின்னு போயிடுற. தோழிகள்லாம் அப்படியே போய் அவள் அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்கிறா. என்னாச்சுன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் இந்த பக்கமாக போகிறான்னா ஊரில் எல்லாரும் சேர்ந்து தேடின்னு வரான். உடனே பெருமாள் இவள் லக்ஷ்மி, இவளை தான் நான் உங்களுக்கு குழந்தையா நீங்கள் இல்லைன்ன போது கொடுத்துருந்தேன், இப்போ உரிய பருவம் வந்தோடனே நானே கூட்டின்னு போயிட்டேன் அப்படிங்கிற 2 பேரும் உற்சவமூர்த்தியாக இது பண்ணுறான். கமலாவதி தாயார் அவளும் பெருமாளோட மார்பிளையாக ஐக்கியமாயிடும். ஸ்ரீனிவாசர் இல்லையா, அலர்மேல் மங்கா தாயாரும் இவா உள்ளுக்குள்ளேயே சேர்த்தி பெருமாளோடையே இருக்கிறதா இது. இப்போது இவர் மாய கண்ணனா இது பண்ணதுனாலையும் மாயக்கூத்தர்னு பேர். அது தவிர இதே இதில் இன்னும் ஒன்று என்ன இது கதை நடக்கிறதுனா, இவா இருக்கா இல்லையா அந்த வேதசாரன், அப்புறம் குமுதவள்ளி நல்ல இது விஷ்ணு பக்தே. இது அவள் 2 பேர் இருந்துட்டு இருக்கும்போது இது மாமியார் பொண்ணு இது இல்லை. அப்புறம் இவள் பெருங்குளத்தில் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமா நடக்கிற இது. அப்போ என்னென்னா அசுமாசுரன் ஒரு அரக்கன். அவன் என்ன பண்ணுறான், 1000 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கணும் பார்க்குறான். 998 பொண்ணை ஏற்கனவே கடத்திட்டு போய் இமயமலையில் வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுறான்னா இவளை யாரே குமுதவள்ளியை கடத்தின்னு போயிடறான். உடனே அவர் வேதசரன் பெருமாள்கிட்ட வருத்தப்படுறார், என்னோட மனைவி அவன் கடத்தின்னு போயிட்டான் அப்படின்னு, கவலைப்படாத நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சொல்லிவிட்டு அவனை எதிர்த்து
கருடனை கூட்டிகிட்டு போயிடுறாரு. இதில் நடுவில் வந்து என்னென்னா கருட பங்கமும் உண்டு. கருடனுக்கு வந்து இல்லை வா நம்ம குமுதவள்ளியை காப்பாற்றணும் வா போகலான்னொன்னே உடனே அவருக்கு தோன்றது நம்மளை தவிர பெருமாளை யார் தூக்கி இது பண்ண முடியும், நம்ம தானே வாங்கணும்னு அவர் பறக்கிறார். பெருமாள் வேகமாக போகலாம். ஆனால் கருடன் என்ன பண்ணுறாருன்னா வரேன் மெதுவாக வர்றார். உடனே பெருமாள் பார்க்குறாரு, கருடனை தூக்கி தன் முதுகில் வச்சுட்டு வேகமாக இமயமலைக்கு போயிடுறாரு. உடனே வந்து கருடன் மன்னிப்பு கேட்குறாரு, என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு. இந்த இதுவும் இங்கே இருக்குது. இங்கே என்னென்னா சந்நிதியில் பார்த்தீங்கன்னா உற்சவர்கிட்ட எப்போவும் மூலவரில் தானே எல்லோரும் எப்போவும் நம்ம கருடனை சேவிப்போம். இங்கே வந்து குமுதவள்ளியை காப்பாற்றுறதுக்காக பறந்து போனதுனால அவர் அப்படியே புறப்பட்டு போகிற நிலையில் உற்சவராக இங்கே வந்து கருடன் இருக்கார். அதையும் மறக்காமல் நம்ம சேவிக்கணும். அப்படி போய் அவளை எல்லாரையும் காப்பாற்றி கூட்டின்னு வந்துடுறார். காப்பாற்றி கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவனுக்கு கோவம் வந்துடுறது. நான் 1000 பேரை கடத்தின்னு வந்தால் நீ பெருமாள் வந்து இது பண்ணிட்டாரான்னு வந்து அவன் நிறைய மாயெல்லாம் தெரிஞ்ச இவன் அரக்கன் வந்து அவனும் பெருங்குளத்துக்கே வந்துடும். சண்டை போடுறான். பெருமாள் பார்க்குறாரு. அவனை என்ன பண்ணுறாரு, பாதத்தை அப்படி பிடிச்சி தலை கீழே அப்படி வச்சுட்டு அவன் அடித்து எல்லாம் பண்ணிவிட்டு அவன் தலை மேலேயே வந்து நாட்டியம் ஆடுறார். கூத்துங்கிறது ஒரு வகையான நாட்டியம். அது மாதிரி ஆடினதுனால என்னென்னா எல்லாரும் அப்படியே பார்த்து ஆச்சரியப்படுறா. அதனால தான் அந்த கூத்து அப்படி நிகழ்த்தி இது பண்ணினதுனால மாயக்கூத்தன் அப்படின்னு உற்சவருக்கு இங்கே பேர். இது நடக்கிறது. அப்போது மாயக்கூத்தன் பேருக்கு இதான் காரணம். இங்கே வந்து என்னென்னா குரு பகவான் இருக்கார் பார்த்தீங்களா, தேவகுரு. அவர் ஒரு முறை வந்து பெண்ணாசையினால் வந்து தப்பு பண்ணி அவருக்கு சாபம் வந்துடுறது. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறார், இந்த ஊரில் வந்து இவர்கிட்ட வேண்டிக்கிறார், நீ வந்து என்னை இது பண்ண தவம் பண்ணுறார். வழக்கம் போல் பெருமாள் அவருக்கும் குரு பகவானுக்கும் இங்கே ஆசை இது பண்ணியிருக்கு. இந்த கோபுரத்துலேயே பார்த்தா குரு பகவானோட சிற்பமும் இருக்கும். நல்லா வயிறு தொந்தியோடு இருக்கிற மாதிரி ஒரு குரு பகவான் அருமையாக இருப்பார். போகும்போது கவனித்து பாருங்கள். 3 நிலை கோபுரம் இது குரு பகவானுக்கும் காப்பாற்றின இடம். இது தீர்த்தம் வந்து பெருங்குள தீர்த்தம். முன்னாடி இருந்த பேர் வந்து திருக்குழந்தை, அதனால தான் குழந்தை வள்ளி தாயார்லாம் சொன்னோம் இல்லையா. தீர்த்தம் வந்து பெருங்குள தீர்த்தம், நல்ல பெரிய குளமாக இதுவாக இருக்கும். ஊரோட பேரும் பார்த்தா பெருங்குளம்னா தான் தெரியுது. இது வந்து ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வருது. ஆழ்வார் திருநகர்லேருந்து கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே வரும். திருநெல்வேலியிலேருந்துன்னா 40 கிலோமீட்டர் அந்த அளவு கணக்கில் வந்து வந்துட்டுருக்கு. இந்த தாயார் பெருமாள் எல்லாரும் இப்போ நம்ம யாரையெல்லாம் சொல்லிட்டோம். வியாழன் குரு பகவானுக்கும் சாபம் தீர்த்த இடம்னு. ஸோ நம்ம ஜாதகத்தில் ஏதாவது குரு பகவானை பற்றி பிரச்சனை இருந்தாலும் சனி பகவானோட இது இருந்தாலும் எல்லா இதுக்குமே இங்கே போனோன்னா நமக்கு பரிகாரம் கிடைக்கும். கமலவாதி இங்கே வந்து 4 தாயாருமே உண்டு இப்போது. ஏன்னா வந்து ஸ்ரீனிவாசரா பெருமாள் ஏறி இருக்கிறனால நல்ல உயர்ந்த திருக்கோலத்தினால இருக்கிறதுனால ஸ்ரீதேவி பூதேவி அவள் உற்சவரோடு இருக்கா. அலர்மேல் மங்கா தாயார் எப்போவுமே அவரோட பெருமாளோடு இருப்பார். குழந்தை வள்ளி தாயார் வந்து அமர்ந்த குளத்துலேயும் இருக்கா, தனி கோவில் நாச்சியாராகவும் இங்கே இருக்கா. அது தவிர கமலாவதிக்கும் பெருமாளோடையே சேர்த்தியாக இருக்கா அவளும். ஸோ 4 தாயாரும் இங்கே வந்து பிரசித்தம். இந்த நவராத்திரி நாளில் நம்ம போனோன்னா இந்த 4 தாயாரையும் இங்கே சேவித்து நம்ம அவளோட அருளை கண்டிப்பாக பெற்று இது பண்ணலாம். இதனால் நம்ம இந்த தொடர் மூலமாக உங்களுக்கு சொல்கிறது மூலமாக நானும் தாயாரோட இதெல்லாம் திரும்ப ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி. நாளைக்கு நம்ம அடுத்த திவ்ய தேசத்தோடு வந்து பார்க்கலாம். அடுத்த நவ திருப்பதி.